வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட் தமிழ். நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்டிவ் கான்ட்ராக்ட் அனாலிசிஸ் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை பார்க்காதவங்க கார்டில் லிங்க் தரேன், அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ அதோட சேர்த்து இன்னைக்கு இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது, இம்ப்ளைட் வாலட்டிலிட்டியை சேர்த்து எப்படி பார்க்குறது அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். எஸ்டர்டே ரேஞ்சே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் 300 to 500. ஸோ அதனோட ப்ரீமியம் பேஸ் நம்ம பார்க்கும்போது 2400 to 2588 ரேஞ்சாக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு அந்த ரேஞ்சில் எங்கேயுமே மார்க்கெட் மூவ் ஆகலாம், அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்குமே அதே தான் கொடுத்துருக்காங்க, 24,300 to 24,500. ஸோ இதுக்கிடையில் 24,400 அண்ட் 400 புட், இது ரெண்டுமே ஸ்ட்ராடில் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், 24,400 புட் அண்ட் 400 கால், இது ரெண்டுமே உங்களுக்கு ஸ்ட்ராடல். ஸோ நாளைக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது, அதிகபட்ச வாய்ப்பு. இந்த ரேஞ்சு தாண்டி போகணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படும். எந்த பக்கம் மூமெண்டம் அதிகமாக இருக்க போகுது, கால் ஆப்ஷன் சைடு மொமெண்டம் அதிகமாக இருக்க போதா, இல்லை புட் ஆப்ஷன் சைடு மொமெண்டம் அதிகமாக இருக்க போதா, இல்லை ரெண்டுமே சேர்ந்து ஸ்லோவாக தான் இருக்க போகுதா அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் இன்னைக்கு நடந்திருக்க மார்க்கெட்டோட மொமெண்டமே இருந்திருக்கு. இன்னைக்கு நியூஸ் பேசிஸில் நிறைய பேர் மார்க்கெட் வந்து சின்ன நெகட்டிவ் நோட்டில் ஓப்பன் ஆகிட்டு எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணிவிட்டு கீழே போன ரொம்ப கீழே போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாம் நினச்சிருப்பீங்க. ஆனால் கீழே போனோடனே பார்த்தீங்கன்னா செகண்ட் 250 ரேஞ்சை தாண்டும் போது காலோட இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு இந்த இடத்துல. ஸோ அந்த இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அதிகமானனால மார்க்கெட் அகைன் ஓப்பனுக்கு நியரஸ்ட் வந்துருச்சு. ஸோ கால் ஆப்ஷன் எப்பயுமே அதனோட வேகத்துக்கு செல்லணும் அப்படின்னா அதுக்கு இந்தந்த காரணிகள்லாம் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஓப்பனுக்கு மேலே இருக்கும், அடுத்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கணும், போயாச்சு. அடுத்து எஸ்டர்டே லோவுக்கு மேலே ஆல்ரெடி தாண்டியாச்சு. அண்ட் எஸ்டர்டே ஹைக்கு மேலே போனோடனே பார்த்தீங்கன்னா அந்த இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. கால் சைடும் புட் சைடும் கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிச்சு, கால் சைடு கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சு. ஸோ ரெண்டு பேருமே ஈக்குவல் லெவலுக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த ஈக்குவல் லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் மறுபடியும் எஸ்டர்டே ஹைட்டிலேயே ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ரேஞ்சை தாண்டி போகலை. ஸோ இந்த ரேஞ்சை தாண்டி போயிருந்தா பாசிபிளி அது ஒன் சைடு மார்க்கெட்டாக, அது ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக கூட இருந்திருக்கலாம். ஸோ ட்ரெண்டிங் மார்க்கெட் எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்றதையும் நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்கலன்னா நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கார்டில் லிங்க் பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ இந்த ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக போயிருக்க வேண்டிய வாய்ப்பு ஹீரோ வாலட்டிலிட்டி அந்த இடத்துல குறைபட்டனால மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ பொதுவாக உங்களுக்கு ஒரு புட் ஆப்ஷன் இம்ப்ளைட் அதிகமாக இருக்குது, அதனோட மொமெண்டம் அதிகமாக இருக்கணும்னா எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருக்கணும். ஆனால் எஸ்டர்டே லோவுக்கு கீழே போயிட்டு அதே இடத்துல கால் ஆப்ஷனோட வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமானனால அந்த இடத்துல சஸ்டெயின் ஆக முடியாமல் மறுபடியும் எஸ்டர்டே லோவுக்கே வந்து ஓப்பனுக்கு மேலே வந்தனால உங்களுக்கு மொமெண்டம் கால் சைடு வந்துருச்சு. ஸோ எஸ்டர்டேக்கு மேலே நிற்காதனால அந்த இடத்துல இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி காலோட இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி குறைஞ்சனால மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ஸோ இதுதான் இந்த இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி நம்மளுக்கு மீன் பண்ணும் எல்லா இடத்துலையுமே. கால் ஆப்ஷனோட இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயும் இருக்கணும், எஸ்டர்டே ஹைக்கு மேலேயும் இருக்கணும், இந்த பாசிபிலிட்டி இருக்கணும். புட் ஆப்ஷனோட இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதனோட மூமெண்டம் இருக்கணும்னா எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருக்கணும், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருக்கணும். ஸோ இதில் எது ஒன்று மிஸ் ஆனாலுமே கொஞ்சம் மொமெண்டம் கம்மியாகிறதுக்கும் அது சைட்வேஸ்குள்ளே போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் வேகமாக சொல்லியிருப்பேன், ஏன்னா வீடியோ டக்குன்னு முடிக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இது நாளைக்கு மொமெண்டம் இந்த டேபிள் வச்சு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா 300 புட் 400 கால் 500 கால் கொடுத்துருக்காங்க, 400 கால் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 300லேருந்து 500க்குள்ளே ரேஞ்சு, இடையில 400 ஸ்ட்ராடல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 24,400 நம்ம எடுத்துக்கலாம். 24,400ஓட இதோட க்ளோசிங் ப்ரைஸ் எடுத்துட்டிங்கன்னா 153. 24,400 புட்டோட க்ளோசிங் ப்ரைஸ் 153. ஸோ இந்த 153 மைனஸ் பண்ணிக்கணும். 153 மைனஸ் பண்ணிங்கன்னா 24,247. ஸோ அது உங்களுக்கு எஸ்டர்டே லோ நியரஸ்ட் தான் வரும். அதாவது நாளைக்கு இன்னைக்கு எஸ்டர்டே லோ, இன்னைக்கு லோ வந்து நாளைக்கு எஸ்டர்டே லோவாக இருக்கும், அந்த நியரஸ்ட் தான் உங்களுக்கு வரும். அடுத்து இப்போ 24,400 காலோட க்ளோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 82 ரூபா. ஸோ 24,482. ஸோ இந்த ரேஞ்சை நான் உங்களுக்கு இங்கே மார்க் பண்ணிடுறேன். ஸோ சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு 24,247 அப்படின்றது ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
ஸோ 24,482 அப்படின்றது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு, இது ரெண்டுமே மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் மேஜர் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு டேபிள் எப்படி வேணால் மாறலாம். காலோட இம்ப்ளைட் வால்டிலிட்டியை பொறுத்து, புட்டோட இம்ப்ளைட் வால்டிலிட்டியை பொறுத்து எப்படி வேணால் மாறலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலுமே, கேப் அப் மீன்ஸ் எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆனாலுமே, கால் ஆப்ஷன் சைடு இம்ப்ளைட் வால்டிலிட்டி அதிகமாக இருக்கணும். அதோடு சேர்த்து ஓப்பனுக்கு மேலேயும் மார்க்கெட் நிற்கணும். அப்படி நிற்காத பட்சத்தில் அந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டி ஆனது சீக்கிரம் அந்த ப்ரீமியத்தை கரைக்கிறதுக்கு தான் பார்க்க வேண்டியது, அதுக்கு கொடுக்கறதுக்கு பார்க்காது. அதாவது அதனோட மொமெண்டமில் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும். ஸோ புட் ஆப்ஷன் சைடு இம்ப்ளைடு வால்டிலிட்டி அதிகமாக இருந்தாலும் மார்க்கெட் எஸ்டர்டே ஹைக்கு கீழே வரணும், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வரணும், அண்ட் எஸ்டர்டே லோவுக்கு கீழே வரும்போது தான் அதனோட மொமெண்டம் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ நாளைக்கு மார்க்கெட்டு ஒருவேளை என்னோட பர்ஸ்பெக்டிவில் இங்கே ஓப்பன் ஆகிட்டாலுமே, இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டாலுமே எஸ்டர்டே ஹைக்கு மேலே, ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ்ன்றது உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும், எஸ்டர்டே ஹைன்றது இந்த இடத்துல இருக்கும். ஸோ மார்க்கெட்டை பொறுமையாக அப்படி சைடு வைஸ்லேயே அரைச்சி கொண்டு வந்துடுவாங்க கீழே. ஸோ அதனோட மொமெண்டமே இருக்காது. அந்த மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு ஐவி இம்ப்ளைடு வால்டிலிட்டி எப்படி இருக்குது அண்ட் டேபிள் எந்த சேஞ்சஸும் மேக்ஸிமம் இருக்காது. அதை தாண்டி டேபிள் சேஞ்சஸ் இருக்குன்னா அதனோட எல்லைகளையும் தீர்மானித்து உங்களோட வர்த்தகத்தை செயல்படுத்துங்க. கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க 8807285944 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி.